வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு பொடி. பருப்பு பொடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவு இருக்கும். இதோட சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 3 வத்தல், 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த பருப்போடு சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் 200 கிராம் பருப்புக்கு 3 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 வத்தல் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிட்றனால உரப்பு கம்மியாக போட்டிருக்கேன். பூண்டு நல்லா பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா 6 பல் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் பூண்டு பல் சின்ன சின்னதாக இருந்தனால 12 பல் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிங்க. விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பருப்பு கலர் சேஞ்ச் ஆகுது. இன்னும் 2 நிமிஷம் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு, வத்தல், பூண்டு, சீரகம் எல்லாமே நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய அரைச்சி ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதை விட அளவாக இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து அரைச்சி 1 வாரம் 10 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வேணும்னா நீங்கள் புதுசாக எடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ சூடான சாதத்தோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்பவே ஈஸியான இந்த பருப்பு பொடி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.